ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா அவெல்லில கூஜா நான் கேட்டா கேட்டத கொடு கேக்குற வரங்களை கேட்டுக்கோடா. பாட்டி எப்படி எங்களுடைய முதல் அடிய சும்மா சர வெடியா? இல்லை கூறு கெட்டவனே, இப்ப தானே முதல் போட்டியா முடிஞ்சிருக்கு. ஏதோ போட்டியில ஜெயிச்ச மாதிரி நான் தான் ராஜா ஆண்டான கூஜான்கிட்டு இருக்கேன். வந்தேன்னு வச்சுக்கோ மண்ட முடிய பிடிச்சி ஆட்டி போடுவேன். ஆட்டி டவுசர் பையல ரொம்ப ஆட்டாதல, டவுசர் உறிஞ்சிட போகுது. ஆமா பத்திரமா புடிச்சு வச்சுக்கோ. சாரிடா மச்சான், சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரிடா மச்சான். டி உன் பாட்டி கூட அசிங்கப்படுத்தலடா, நீ தாண்டா சிரிச்சு சிரிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப ஓவரா பண்ணாதடா. ஆமா அமைதி இருடா மூடிக்கிட்டு. ஹலோ பாட்டி, வருத்தத்துல பேசுறீங்கன்னு தெரியுது, இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நாங்க ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிருக்கோம், அதான் நீங்க மறந்துடாதீங்க, புரிஞ்சுச்சா? நோ பெயின் நோ கெயின். ஓகே, ஐ வில் டீச் யூ ஆஃப்டர் திஸ் கேம். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். டேய் என்னடா உன் பிரச்சனை? சும்மா டே டேன்னுக்கிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு ஐயோ யுவம் படுத்துற பாடு இருக்குது இம்மா, தாங்க முடியல. ஆமா இன்னும் இந்த கேமையும் உன்னால ஜெயிச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் போல. ஷாண்ட் ஐயா உன் பாட்டி மாதிரியே இருக்காதுடா, கொஞ்ச நேரம் வாய் அடக்கிட்டு இரு. ஷாரு நான் ஓவரா பேசுறேன், இங்க பாரு. பாட்டியை பத்தி உனக்கு தெரியல. பாட்டி என்ன சதி வேலை பார்த்தாலும் கடைசியில அவங்களை ஜெயிக்க வச்சிரும். ஓவரா வாய் பேசாத, அதுக்கப்புறம் நீ தான் அனுபவிக்கணும் பாத்துக்கோ. ஏதோ பெட் எல்லாம் கட்டியிருக்கேன்னு வேற சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் சேலை தான் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடணும் பாத்துக்கோ. டி நீ வேற ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஆமா இரு இரு இரு, இப்பதான் ஒண்ணு ஞாபகப்படுத்திருக்கேன். சரி, நம்ம தோத்தா நம்ம சேலை கட்டணும், இது அவங்க சொன்ன பிட்டு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துறீங்க. இப்படி பீதியா இருந்தீங்கன்னா நம்ம கடைசியில தோத்துருவோம், நம்மளே நம்ம மேல கான்பிடன்ட் இல்லாம போயிரும். அப்படி நம்ம இருக்க கூடாது. நம்ம யாரு? ஆம்பளை சிங்கங்கள். ஆம்பளை சிங்கம் நல்ல வீரா போய் இருக்க வேண்டாமா? டி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க எல்லாரையும்? மவனை வெறும் கேம்னு சொல்லிட்டு தான் நான் கலந்துகிட்டேன். தேவையில்லாதெல்லாம் கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காது, கொன்னுருவோம் பத்துக்கோ. என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா விளையாட்டு தானே சொன்னீங்க. இப்ப என்னெல்லாம் தோத்துட்டா சேலை கட்டணும்ன்றீங்க. இதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ. நான் இப்பவுமே கிளம்புறேன். ஆமா நானும் கிளம்புறேன், எனக்கும் வேலை இருக்கு. ஆமா ஆமா நானும் கிளம்புறேன். அய்யோ ப்ரோ, நீங்க வேற, நீங்க இப்பவுமே கிளம்பிட்டீங்கன்னா மொத்த பேரும் சேர்ந்து என்ன இப்பவுமே சேலை கட்டி வச்சிருவாங்க. ப்ளீஸ் ப்ளோ ரகு எப்படி எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தனும் அதே மாதிரி அதிகமாலாம் வேண்டாம், இன்னும் ரெண்டு பாயிண்ட். நான் ஒரு பாயிண்ட் எடுத்துருவேன் கன்ஃபார்மா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். ஆமா நான் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் எடுத்துருவேன் ப்ரோ, அதுல எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்ல. இருக்கு இருக்கு. டேய் உன் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இவ்வளவு ஓப்பனா சொல்ற, நீ பைத்தியக்காரா? அது வாய் தவறி வந்துட்டு நீ வர சும்மா இருடா. ஐயோ இல்ல ப்ரோ, இது செட் ஆகாது, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஏற்கனவே என் பொண்டாட்டி எப்படா நம்மளை வச்சு செய்யலான்னு இருக்கா, இதுல சேரீலாம் கட்டுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள நொச்சி எடுத்துருவா. இதுக்கு நான் வரவே இல்லை ப்ரோ, நான் வரவே மாட்டேன் ப்ரோ. இதை விட சூப்பரான பிளான் என்கிட்ட இருக்கும்னு. ப்ரோ நீங்க சூப்பரான பிளான் வச்சிருக்கீங்களோ சுமாரான பிளான் வச்சிருக்கீங்களோ? நான் ஏன் ப்ரோ சாரி கட்டணும்? நீங்க 4 பேர் சாரி கட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம், நாங்க எப்ப ப்ரோ சாரி கட்டுறோம்னு சொன்னோம்? அதான் அவர் அப்படித்தானே சொல்லி சேர்த்திருக்காரு. நான் தான் சரி ஆர்வ குளர்ல வந்துட்டேன், ஏதோ ஜாலியில. நீங்க உங்க ஒய்ஃப் எல்லாம் இவ்வளவு ஆர்வமா ரெடியா இருக்கும் போதே யோசிச்சிருக்க வேண்டாமா? என்ன ப்ரோ நீங்க இப்படி வாழுங்குழியில வந்து மாட்டிக்கிட்டீங்களே. எனக்கு பிரச்சனை இல்லை, என்னெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. தோ 5 நிமிஷத்துல எஸ் ஆயிருவேன், என்னால யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க நிலைமைய நினைச்சு பாருங்க. இப்ப இந்த போட்டியில இருந்து நீங்க விலகுனாலும் உங்க பொண்டாட்டி கிட்ட மாட்டுவீங்க, இத கண்டினியூ பண்ணாலும் மாட்டுவீங்க. வேற வழியே இல்ல. சின்ன அப்படியே வண்டி எல்லாம் நம்ம பக்கம் திரும்புது, நம்மள பெரட்டிடுவானுங்களோ. சரி சமாளிப்போம். அதுதான் மச்சான் சொல்றேன், நம்ம ஜெயிச்சு நம்மளுக்கு தர சொன்ன பனிஷ்மெண்ட்டை நம்ம அப்படியே ஆப்போசிட் அவங்கள செய்ய வச்சா எப்படி இருக்கும்? சரிங்க ப்ரோ, நான் கிளம்புறேன். டேய் வந்தோமா வேலையை முடிச்சோமா ஃபங்க்ஷனை பார்த்தோமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம இந்த பெட்ரூம் உனக்கு தேவையாடா? டேய் எங்களெல்லாம் பொம்பளை கிட்ட போட வைக்கலாம்னு நினைக்கிறியாடா பைத்தியகாரா? டேய் ஓஹோ, ஆளு சொல்லவே இல்லையோ இந்த விஷயத்த. இங்க பாரு ரகு, தோத்தீங்கன்னா கண்டிப்பா சேலை கட்டிக்கே தான் ஆகணும். ஆமா நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் அதை பாக்குறதுக்கு. ரகு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ரகு. சின்ன பிள்ளையில ஃப்ராக் போட்டு பொண்ணு வேஷம் போடணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்டதுக்கே நீ வர மாட்டேன்னு சொன்னவன், இப்போ சாரிலாம் கட்ட போறோம். ச்சே, என் தம்பி எவ்வளவு அழகா இருப்பான். ரகு எனக்காண்டி என் கூட சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பியா ரகு? ப்ளீஸ் ரகு, ப்ளீஸ் ரகு, நீ என்ன சொன்னாலும் கேக்குற ரகு, ஒரே ஒரு போட்டோ ரகு, ப்ளீஸ் ரகு.
இவங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா ஒத்துக்க மாட்டாங்களோ? எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிருந்த ஆதி, இல்ல நீ காலி. டேய் டேய் மச்சான், இங்க பாரு மச்சான். அது வந்து ஒரு ஃப்ளோல நான் ஒத்துக்கிட்டேன்னா அது நம்ம தோத்தாதான்டா மச்சான். நம்ம தான் ஜெயிக்க போறோமே. ஒண்ணுமே பாயிண்ட் இருக்காது. அவங்களே அவ்வளவு பேசும்போது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் மச்சான். இன்னும் 2 பாயிண்ட் தான் மச்சான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா. டேய் ஒரு பாயிண்ட் நான் ஈஸியா எடுத்துருவேன்னு சொல்றேன்ல. நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பாயிண்ட் எடுக்க மாட்டீங்களா? என்னங்க நீங்க எப்படி மாட்டி விட்டுருக்கீங்க? எப்படி சிரிக்கிறா பாருங்க. அவ இன்னைக்கு கண்டிப்பா சாரி கட்ட வச்சிருவா தோத்தோம்னா. இங்க பாருங்க, வேற யாரையாச்சும்னா கூட பரவாயில்ல, ஏமாத்திட்டு ஓடிடலாம். ஆனா பொண்டாட்டிங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இப்படி மாட்டி விட்டுட்டீங்க? காலையில ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா அது 10 மாசம் ஆனா கூட அந்த விஷயத்த இன்னைக்கு இந்த டேட்ல இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கட்டுறவ ப்ரோ அவ. சின்ன ப்ரோ நீங்க இப்படி கோத்து விட்டீங்களே. ஷோ ப்ரோ ப்ரோ ப்ரோ, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க ப்ரோ. அதெல்லாம் அவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம்லாம் இல்ல. என்ன ஆதி, உங்களுக்கு வேணா பெரிய விஷயம் எல்லாமே இருந்திருக்கலாம். நீங்க வேணா அடிக்கடிக்கு சேலை கட்டி இருப்பீங்களோ என்னமோ. ப்ரோ என்ன, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாருங்க, சத்தியமா என்னால முடியாது. நாளா இந்த போட்டிக்கு வரல. ஆமா என்னாலே முடியாது. நானும் மச்சான். டேய் யாருமே இல்லாம நான் மட்டும் எப்படி உன் கூட சேர முடியும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சரி ஓகே, நீ ஒரு பாயிண்ட் வின் பண்றன்னே வச்சுக்குவேன். அப்ப 3 பாயிண்ட் ஆப்போசிட் டீமுக்கு தான் வாலண்டரியா போகும். அப்ப கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேரை கட்டி தான் ஆகணும். பைத்தியக்காரா, இங்க பாரு, ஒன்னு இவனுங்களை கன்வின்ஸ் பண்ணு, இல்லன்னா என்னையும் ஆள விடுறா சாமி. நான் கிளம்புறேன். ஆதி தம்பி, ஆதி தம்பி, இங்க பாரு, தோத்தா கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேலை கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி இவங்க போட்டியில இருந்து விலகிட்டாலும் நீ சேலை கட்டி தான் ஆகணும் ஆதி. டேய் 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 டேய், உன் பாட்டி சொன்னது கேட்டல முத்துமாரி. ப்ளீஸ் முத்துமாரி, ஏன் ப்ரோ இப்படி அவுத்து விடுறீங்களே? கார்த்தி உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா உங்க லவ் விஷயத்துல எல்லாம். இவ முடியவே முடியாதுன்னு சொன்னா. அவ கையில கால்ல உளுந்து எல்லாம் சேர்த்து வச்ச ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க உங்க நன்றி விசுவாசத்தை காட்ட நேரமா இது? கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க ப்ரோ. டேய் நீ கேக்குறதா இருந்தா உன் பேரை சொல்லி கேளுடா, என் பேரை சொல்லி ஏன்டா கேக்குற? ஃப்ராடு. சிவ வார ஒருத்தி பிளானே கெடுத்து விட்டுருவாப்ல. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்ன ப்ரோ யோசிக்கிட்டு கொஞ்சம் நீங்க வரேன்னு சொல்லுங்க ப்ரோ. நீங்க வரேன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்டும் வந்துருவாரு. அப்ப 4 பேரும் வரேன்னு சொன்னா எப்படியும் முத்துமாரி ப்ரோவும் வந்துருவாங்க. என்ன ப்ரோ இதெல்லாம் சரிப்பட்டே வர மாதிரி எனக்கு தோணல. அவங்க சைடு பாத்தீங்களா என்னதான் பாயிண்ட் எடுக்கலனாலும் கான்பிடென்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத. ப்ரோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ப்ரோ தோக்க போறோம்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இங்க பாருங்க, நம்மளும் டிமாண்ட் வைப்போம். இப்போ அவங்க மட்டும் தான் டிமாண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் சொல்லுவோம் ப்ரோ. அவங்க தோத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இதை பண்ணணும்னு சொல்லி, அப்படி முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இதை வந்து அப்படி முடிச்சுட்டு போயிருவோம். ஓகே சொன்னாங்கன்னா எப்படினாலும் பாயிண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு மச்சான். இப்ப பாருங்க மச்சான், நீ என்ன வேணா அணுகிட்டு கேட்டுக்கலாம். பாத்துக்கோ, என்ன பெட்டு வேணா வச்சுக்கலாம். நீ சொல்றத அவங்க செஞ்சுதான் ஆகணும். சின்னடா மச்சான் யோசிக்கிற. இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. சரி எனக்கு ஓகே. கார்த்தி யோசிச்சு பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. சரி எனக்கும் ஓகே, என் மச்சானுக்கும் ஓகே. நான் எப்படா ஓகே சொன்னேன்? நான் ஓகே சொன்ன நீ ஓகே சொன்ன மாதிரிதான் மச்சான். ப்ரோ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு ப்ரோ, அதனால ஓகே சொல்றாங்க. எனக்கு அப்படி ஒரு தேவை இல்ல ப்ரோ. மோஸ்ட்லி நான் என்ன சொன்னாலும் அவ கேட்பா ப்ரோ. ஐயோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ஒரு வேலை அந்த கார்த்தி சொதப்பினாலும் நீங்க கொஞ்சம் கை கொடுத்துருவீங்களே, அதான் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சரி ஓகே. ஆமா, ஒரு வழியா இவனுங்களால ஏமாத்தி நல்லபடியா சேர்த்துக்கிட்டேன். இனிமேதான் இந்த ஆதியோட ஆட்டமே இருக்கு. பாட்டி இதோ வரேன் இருங்க. ஆமா பாட்டி, செங்கலெல்லாம் நீங்க இவ்வளவு பிளாக்மெயில் பண்றீங்களே, நாங்க தோத்துட்டா பெட்டுல சாரி கட்டணும்ட்டு, அப்ப நீங்க தோத்துக்கிட்டா இங்க பாருங்க, நீங்க தோத்துட்டா நாங்க என்ன சொல்றோமோ அதை செஞ்சுதான் ஆகணும். அது என்னன்னு தனிப்பட்ட விருப்பம். அது அவங்கவுங்க புருஷன் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துப்பாங்க. அதுல நாங்க தலையிட மாட்டோம். உங்களா மாதிரி குரூப்பா சேர்ந்து பழியெல்லாம் வாங்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஏலே போட்டி சொல்லும் போது இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை நீ. ஆமா பாட்டி, இது என்ன நியாயம் சொல்லுங்க? அப்ப பாக்குறவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிருவாங்க பாத்துக்கோங்க. ஆமா, பாட்டியோட போட்டி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க பாத்துக்கோங்க. ஆமா, எங்களுக்கு மட்டும் தோத்தா பனிஷ்மெண்ட் பெட்டு அப்படின்னு சொல்றீங்களே, அதேதான் அங்கேயும் இருக்கு. நாங்க எங்க பொண்டாட்டிங்களுக்கு தனித்தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துப்போம் பாத்துக்கோங்க. இங்க பாருல, எடுத்து கவுத்தன்னு என்னால முடிவெடுக்க முடியாது. இவங்க கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்க முடியும். ஆமா, உன்கிட்ட கேட்டுட்டு தானே இந்த போட்டி ஆரம்பிச்சிருக்கே. அதே மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன் இரு. ஏமாடி என்ன சொல்றீங்க? அவனுங்க சொல்றதுக்கு ஒத்துக்கலாமா? எனக்கு ஓகே தான் பாட்டி. முத்துமாரி மோஸ்ட்லி என்கிட்ட எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன். என்ன இதை செய்ய சொல்லி அதை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாரு. சரி, ஒரு டிக்கெட் ஓகே. அடுத்து எனக்கும் ஓகே தான் பாட்டி. என்னோட ஆப்போனன்ட் பார்த்தா கார்த்தியோட ஃப்ரெண்டு, என்னுடைய தம்பி தான். அக்கான்னு சொல்லிட்டு எனக்கும் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் தான் தருவான். எனக்கும் ஓகே தான். சரிம்மா, அப்ப நீங்க சொல்லுங்க. அவன் சரியான டியூப் லைட். அவனை ஏமாத்துறது எனக்கு ஒன்னும் புதுசுலாம் இல்ல, அதனால அவனை ஈஸியா ஏமாத்திடுவேன். அதனால எனக்கு ஓகே தான். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ரகு நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தருவாருன்னே தெரியலையே. நம்மளும் ஓகே சொல்லிடுவோமா? வேண்டானோ அதுக்கப்புறம் யாடா கூடமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒரு வேலை அப்படி இருக்குமோ? இவர் என்ன சிரிக்கிறாரு? சிரிக்கும் இருக்கும்.
கண்டிப்பா இந்த ஃப்ராடு ரகு இததான் யோசிச்சு வச்சிருப்பாரு. ஆமா, நாளைக்கு நான் ஊருக்கு போறதா பிளான். அந்த பிளானை கெடுக்கிறதுக்காண்டி தான் இவர் இதெல்லாம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சொல்றதை கேட்கிட்டே ஆகணும்னு உடனே ஓகே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம போட்டியில இருந்து விலகிக்கிறது தான் நியாயம். செம்மடி நீ சொல்லுமா ஜெனிபரு. எனக்கும் ஓகே தான் பாட்டி. என்னன்னு நீ மட்டும் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? அஷோ, நான் என்ன சொல்ல, இப்ப வரலன்னு கேட்டா காரணத்தை கேட்பாங்க, அதையும் சொல்ல முடியாது. சரி ஓகே, வரனே சொல்லுவோம். சிரிக்கிறத பாருங்களேன், ஃப்ராடு ரகு. உங்களை சிலோ இருக்கவங்கன்னு சும்மா விடுறேன். சின்னமா ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் தப்பு தப்புன்னு பதில் சொல்லிட்டாங்க. நீ மட்டும் என்ன இவ்வளவு பயந்து பயந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என் பியார் என்ன உன்னை அவ்வளவா கொடுமைப்படுத்துறான்? இப்பதான் சொன்ன என் மேல பாசமா இருக்காரு நேசமா இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் பொய்யா? அப்போ ஒரு பாயிண்ட் அவனுக்கு இல்ல. ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல. அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு, அதை தான் நான் சொன்னேன். உண்மையதான் சொன்னேன் பாட்டி, பொய்யெல்லாம் சொல்லல. நானும் ஓகே தான், வரேன். சரி. ஏலே, எங்க எல்லாருக்குமே சம்மந்தல. அப்படி போடு பாட்டி அருவால. பாட்டி உங்க பேத்திங்க கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிரு, நாங்க என்ன பனிஷ்மெண்ட் சொன்னாலும் செய்யணும், ஏதாச்சும் பண்ண முடியாதுன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்காளே பாட்டி, அவகிட்ட முக்கியமா தெளிவா சொல்லிரு பாட்டி. ஷகு, அதுக்குள்ள யோசிச்சிட்டே என்ன? டேய், ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்துச்சுடா, எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க, இத வச்சு முடிச்சு விட வேண்டியதான். டேய் சும்மா இருடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நாங்க மாற மாட்டோம்னு சொல்லு பாட்டி. ஆமா, நாங்க சொன்ன வாக்க காப்பாத்துவோம். கேட்டியா? சரி சரி, கேட்டுச்சா? எல்லாருக்கும் சம்மதம் தான், இந்த சைடும் அந்த சைடும். என்ன அடுத்ததா கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேக்குறேன், யாரு இந்த போட்டியில சேர்ந்துக்கிறதுக்கு விரும்புறீங்க 2வது ரவுண்டுல? ஆதி, நம்ம கலந்துக்கலாமா? ஏய் இருடி, தோக்க போறதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? என்ன சொன்ன? இல்லம்மா, அந்த பக்கத்துல இருக்கிறவரு விளையாடணும்னு ஆசைப்படுறாரு. பாவம் ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்காரு, அதான் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு கார்த்தி விளையாட போறாராம். ப்ரோ நான் எப்ப ப்ரோ சொன்னேன்? ப்ரோ நீங்க விளையாடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் கேள்வி எப்படி வருதுன்னு பாத்துட்டு தான் ப்ரோ விளையாட முடியும். அதான் ப்ரோ. சரி ஓகே. ஜெனிஃபர் உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். கேளுங்க பாட்டி. அடுத்ததா 2வது கேள்வி. கணவன் மனைவியா வாழ்ற வாழ்க்கையில அன்பும் அரவணைப்பும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க 2 பேர்ல யாரு பொறுமையா இருந்து இந்த உறவை நம்ம தான் தற்காலிகமா இல்லாம நிரந்தரமா இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு? நீங்க பண்ற தப்ப எல்லாமே சகிச்சுக்கிட்டு ரொம்ப 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 பொறுமையா இந்த உறவுல இருக்கிறது யாரு சொல்லுங்க பாப்போம். அது வந்து சின்ன ப்ரோ, வந்து போய் நிலுக்குறீங்க, ஊத்திக்கிச்சா? கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லா. இது அவங்களோட கேம், நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். சும்மா நொய்யின்னுக்கிட்டு உன் வாயை பார்த்து குளக்கணும் குத்தணும் போல இருக்கு. சரி ஓகே. அவன் வந்து போய் நிலுத்துக்கிட்டு இருக்கான். ஜெனிஃபர் நீ சொல்லுமா? இல்ல பாட்டி, நானே சொல்றேன். எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல அவதான் ரொம்ப பொறுமையா இருந்திருக்கா. இவ்வளவு தூரம் நடந்த பிரச்சனை எல்லாத்துலயுமே. அட பாவி, மொத்தமா முடிச்சு விட்டுட்டியடா. சரி, நம்மளால முடிஞ்ச குட்டையை ஏதாச்சும் குழப்ப முடியுதான்னு பாப்போம். அது எப்படி பாட்டி, ரகு அனுவுக்கும் கேள்வி கேட்கும் போது மட்டும் இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணீங்கல்ல, அதே மாதிரி அவகிட்டையும் கேளுங்க, அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியால? யாமல இப்படி பேசிக்கிட்டே இருக்கா ஓயாம? அந்த வாயிலேயே ரகு ஒரு 4 தையில போட்டு விடல. அவன் பின்மண்டையில உடைச்ச மாதிரி வாயை சேர்த்து உடைச்சிருந்தா கூட வாயில தையில போட்டு விட்டுருக்கலாம் போல. அடிப்பட்டவ மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நல்லா சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரில உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவன். செம்மா என்ன வரத்து வரான். இனிமே பேசலாம் மச்சான். சாரி, பேசக்கூடாது. உன்னோட ரவுண்ட் வர வரைக்கும் பேசக்கூடாது, புரிஞ்சுச்சா? பேசுன மவனே உன் வாய் அடிச்சு உடச்சிருவேன். இவ்வளவு நேரம் என்னடா சொல்லிக்கிட்டு இருந்த? அவங்களுக்கு ஒரு பாயிண்டே இல்லன்னுகிட்டு இருந்த, இப்ப அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிட்டு இல்லடா. டேய் என்ன அவ சொல்லவே இல்லை, நீங்களே என்ன முடிவு பண்றீங்க? அதான் அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன ப்ரோ? சின்ன ப்ரோ போவாங்க ப்ரோ. இங்க பாருங்க, இவரு சொதப்புனா என்ன, அடுத்து நான் கலக்கிற கலக்க மட்டும் பாருங்க. பார்க்க தானே போறேன் என்ன கலக்குறேன்னு. டேய் அதெல்லாம் ஜெயிச்சிருவான்டா. அவனுங்களுக்கு வேற வேலை இல்லை. பொம்பளைங்க கூட வெட்டி கதை பேச மாட்டாங்க. இவனுங்கள கூடி கூடி பேசிக்கிட்டு கிடக்கானுங்க. நீ சொல்லுமா, அவன் சொல்றது சரிதானா? உன் புருஷன் சொல்றது இல்ல உன்னை பெருமைப்படுத்தணுன்றதுக்காண்டி சொல்றாரா? நீ உன் மனசார சொல்லி உங்க 2 பேர்ல யாரு விட்டு கொடுத்து போய் பொறுமையா இருப்பீங்க? நிறைய விஷயத்துல நாங்க 2 பேரும் முன்னும் பின்னுமா தான் இருந்திருக்கோம். ஆனா ஒரு நாளும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேனே தவிர அதுக்கான முயற்சி நான் எடுத்ததே இல்லை. நிறைய வாட்டி அதுக்கான ஆப்ஷனும் இருந்துச்சு. ஆனா இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தது இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் தான் நினைக்கிறேன். அதனால அஃப்கோர்ஸ் நான் பொறுமையா தான் இருந்திருக்கேன். அவர் வேணும்ன்றதுக்காண்டி, அவருக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதற்காண்டி மட்டும். இல்ல கூழ் கட்டவனை காது கேட்டுச்சா? இப்ப பெண்கள் அன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல அடுத்த கேள்விக்கு யார் வரா உங்க டீம்ல இருந்து? பாட்டி அடுத்த கேள்வி நாங்க தான். டேய் இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருந்தல, இந்த கேள்விக்கு மட்டும் ஜெயிச்சு ஒரு பாயிண்ட் கெடுக்கல, அவனை பொல்ல உடைச்சிருவேன் மச்சான்.
அதெல்லாம் அசல்ட்டா ஜெயிச்சிருவேன் மச்சான். நீ ஏன் அப்படி டிமோட்டிவேட் பண்ற? நீ ஜெயிக்கும் போது எப்படி நான் மோட்டிவேட் பண்ண அந்த மாதிரி பாட்டு பாடி மோட்டிவேட் பண்ற மச்சான் என்ன. அப்புறம் எப்படி அசால்ட்டா ஜெயிக்க போறேன்னு நீங்க தான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கே முக்கிட்டு கிடைக்கீங்க. ஓ அப்படி, சரி சரி பாட்டி, நான் தான் கேளுங்க உங்க கேள்விய. அடுத்த கேள்வி வந்து பாத்தியானா, ஒரு விஷயத்துல நம்பிக்கையாவும் நேர்மையாவும் இருக்கிறது. புரிஞ்சுச்சா கேள்வி? உங்க 2 பேர்ல யாரு ரொம்ப நம்பிக்கையாவும் நேர்மையாவும் இருப்பீங்க? சொன்ன சொல்லுல இருந்து மாறாம அந்த விஷயத்த நேர்மையாவும் நம்பிக்கையாவும் பண்றது யாருன்னு சொல்லுங்க. செம்மடி மடி தண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வருவா. என்னாச்சு? சில்ல பாட்டி, இந்த பாயிண்ட்டும் கண்டிப்பா இந்த டீமுக்கு தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் அவன் மூஞ்சி பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு. சாரியே கேளுங்க பாட்டி. அது வந்து பாட்டி, நான் கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையாவும் நம்பிக்கையாவும் இருக்கதான் செய்யறேன். டேய் மச்சான், இந்த பாயிண்ட்டும் அவளுக்கு தாண்டா மச்சான். தயவு செஞ்சு அப்படியே திரும்பி உட்காந்துரு. மூஞ்சிலேயே குத்தி வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஆமா, இன்னைக்கு புடவை கட்டுறது கன்ஃபார்ம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சிதப்பேரி இவனாட்டும் பேசுன. ஒரு பாயிண்ட் நான் எடுத்துருவேன், கிழிச்சிருவேன்னு. வாய் 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 மட்டும் தட்ட உனக்குலாம். வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுடா, நாய் கூட மதிக்காது. என்ன ப்ரோ நீங்க இவ்வளவு நேரம் பெரிய டான் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க? போங்க ப்ரோ, ஏதோ சிங்கோ கிங்கோன்னுக்கிட்டு ஒரே அசிங்கமா போச்சு ப்ரோ. யோ என்னையா நீ? என்ன ப்ரோ யோன்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க 4 பேரு சேலை கட்டுறீங்கன்னா அது உங்க பொண்டாட்டிக்காண்டி. நான் யாருக்காண்டி கட்டணும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, கவலைப்படாதீங்க. அது முத்து மாதிரியும் நீங்களும் இருக்கீங்களே, பாத்துக்கலாம். என்னத்தன்னு கேக்குறேன். நான் தோத்து கொடுக்கும் போது மட்டும் நல்ல வீரவாசனம் பேசுனீங்க, சேலை கட்டுறதையே பார்க்க போறீங்க. ஐயோ, எல்லாவனும் சேர்ந்துல அடிக்கானுங்க. என்னம்மா சொல்றா? ஆமா பாட்டி, நீங்க கேட்ட கேள்வி என்ன? நேர்மையும் நம்பிக்கையும். சாருக்கு சொன்ன விஷயத்த காப்பாத்தணும்ன்ற நேர்மையும் இல்ல, என் மேல சுத்தமா நம்பிக்கையும் இல்ல. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ஒரு டைமிங்க்கு வான்னு சொன்னா அந்த டைமிங்க்கு கரெக்டா வரமாட்டாரு அவரு. என் விஷயத்துல நான் சொன்னதை செய்யணும்னு நினைப்பேன். ஆனா அவரு என் மேல நம்பிக்கையே இல்லாம இவர் கண்டிப்பா அந்த விஷயத்த செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிமோட் மட்டும் தான் பண்ணுவாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சார் இப்ப அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு மண்டையில. அது கூட எதுக்காண்டி நினைக்கிறீங்க? என்ன பார்க்க வந்திருந்தேன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலான பாயிண்ட் அதுவே இல்ல. எனக்கு மட்டும்தான் தெரியும் சார் என்ன ஏன் பார்க்க வந்தாருன்னு சொல்லிட்டு. அது சார் வாயாலேயே சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குடா பார்க்க போன அவள? அது வந்து அடி பாவி, இப்படி எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிட்டாலே. சொல்லுடா. அது வந்து இங்க இருந்து அவ சொந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு போறேன்னு சொன்னா, பஸ்ல கரெக்டா ஏறிடுவாளான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதான் நான் கரெக்டா ஏத்தி விடலாம்னு சொல்லிட்டு போனேன். அதுலதான் அடி வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு வந்தேன். சொன்னா எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ எங்க டீம் கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு பாட்டி. இப்ப அந்த மூஞ்ச எங்க தூக்கிட்டு போயிட்டு வச்சு பாரான்னு கேளுங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த பிள்ளை சொன்னா ஒரு இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போக மாட்டியால? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? சொன்ன சொல்லுல ஒரு நேர்மையா இருக்க வேண்டாமா? வருவேன்னு சொல்லிட்டு அதை காப்பாத்த வேண்டாமா? சரி அதெல்லாம் உடி. யாம்ல அந்த பிள்ளைக்கு ஒரு பஸ் கூட வர யார தெரியாம அந்த பிள்ளை மேல நீ இந்த அளவுக்கு சந்தேக புத்திய வச்சுக்கிட்டு இருக்கா? இரு, இந்த போட்டி முடிட்டும் மண்டை உடச்சு போறேன். இவ்வளவு நேரம் பேசின பேச்சுக்கு நான் என்னமோ நீ ஜெயிச்சிருவேன்னு பார்த்தேன். ஆனா இப்ப தானே தெரியுது இவனெல்லாம் எப்படி எல்லாம் டாக்டரா சேர்த்த ரகுவே. ஐயோ பாட்டி, என் வேலைக்கு உழ வச்சிடாத. அமைதியா இரு பாட்டி. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வியில நானும் பிரியாவும் பதில் சொல்றோம். ப்ரோ எப்படின்னா ஜெயிச்சிருங்க ப்ரோ. இந்த கேமை மட்டும் நீங்க ஜெயிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேலை தான். வாயை உடைச்சிருவேன், மரியாதை திரும்பிடா. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ, நீங்க வேற. சரி அடுத்த கேள்வி கேட்க. பிரியா கேட்கவா? சரி பாட்டி. அடுத்த கேள்வி மன்னிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி. மன்னிப்பா? ஆமாடி, மன்னிப்பே தான். நம்ம ஒரு விஷயத்துல சண்டைக்கு நிக்கோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சண்டையா ஆக்காம 2 பேரும் விட்டு கொடுத்து போயிட்டு யாரு முதல்ல தான் உறவை இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும்னு முடிவெடுத்து மன்னிப்பு கேட்பீங்க 2 பேர்ல? அது வந்து என்னடி வந்து போய் இழுத்துக்கிட்டு கிடக்க? அந்த காலத்துல எல்லாம் அவன் தாத்தங்காரன் மூஞ்சி தூக்கி பரண மேலதான் வச்சுக்கிட்டு இருப்பான். நான் தான் போயிட்டு அந்த மூஞ்சி கையை காலை கட்டி இழுத்து போட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு காலால உளுந்து கடக்கணும் அவன் காலுக்கிட்டயே. நீ என்னன்னா வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்கத? பாட்டி அதெல்லாம் அந்த காலம் பாட்டி. இந்த காலத்துல புருஷன் தான் பொண்டாட்டிக்கிட்டு போயிட்டு விழுந்து கிடக்கணும், வேற வழியே இல்ல. நான் தான் எங்க உறவுல சண்டை வந்தாலும் சரி, பண்ணாத தப்புக்கும் சரி, முதல்ல போயிட்டு மன்னிப்பு கேட்கிற ஆளு. நான் தான் விட்டு கொடுத்து போவேனே எதுவா இருந்தாலும். மேடத்துக்கு கோவம் வந்தா பேசாம அவங்க பாட்டுன்னு இருந்துப்பாங்க, ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கூட வராது வாயில இருந்து. இது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ப்ரோ. இந்த கேள்வி வந்து நான் அசால்ட்டா பதில் சொல்லிருப்பேன். சாரி மச்சான். டி மச்சான், நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. 2 பாயிண்ட். டி பேத்திக்காரா, அவங்களும் 2 பாயிண்ட் தான்டா. அதுவும் யாருக்கிட்ட மோத போறாங்கன்னு தெரியும்ல, ரேஸ்மா கிட்ட. அவ பேசியே ஜெயிச்சிருவா. ஆமா சொல்லணுமா என்ன, அவ பேரு கருத்தூசி கண்ணம்மாதான்.
ஐயோ, அவங்க வேற இருக்காங்கல்ல. ஆ, இப்ப சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதாடா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தெரியும் உன் மூஞ்சி உடையுதா இல்ல கை கால் உடையுதான்னு. மச்சான், மவனே, எங்க யாருக்கிட்டயும் சொல்லாம பாதி கேம் வரைக்கும் ஓட்டிருக்கிய நீ. இரு உனக்கு மச்சான். சி வாய முடி. இதுல ஸ்டார்டிங்ல வேற ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னுட்டு இருடி, உனக்கு இருக்கு. சிரிக்காதடி. ஆமா, விட்டு கொடுத்து போறதுல உனக்கு என்ன? மாப்பிள்ளை கிட்ட இப்படிதான் சண்டை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்காம தெரிஞ்சுக்கிட்டு கிடைக்கியோ? பாட்டி சில்லார்கிட்டயும் பேசும்போதும் ஏன் அண்ணன் கூட கூட தோத்து போனாங்க, அது உங்ககிட்ட எல்லாம் நல்லதுன்னு பேசினேன். நான் மட்டும் என்கிட்ட சண்டைக்கு வர, நீ சும்மா விளையாட்டு மட்டும் பாரு பாட்டி. சிரிச்சுக்கிட்டு இரு, அடி வாங்கிருக்கு. சரி, அடுத்த கேள்வி. ரேஸ்மா, நீ அந்த பையனும் தான். சரி பாட்டி, சொல்லுங்க. இந்த கேள்வி கடைசியான கேள்வி. எந்த உறவுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு காதல். காதல்னா எல்லாருமே காதலா லவ்வா அப்படின்னு அசிங்கமா நினைக்காம, காதல்ல எல்லாமே அடங்கியிருக்கு. காதல்ல அன்பு, அரவணைப்பு, பொறாமை, போட்டி, பொறுமை, விட்டு கொடுத்து போறது, எல்லா விஷயமும் அடங்கி இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் யார் யார் பக்கத்துல இருந்து யார் யாரு அதிகமா இந்த விஷயத்தெல்லாம் தான் அதிகமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காகவும் ரேஷ்மாவும் ஆண்கள் சைட்ல இருந்து இந்த சுருட்ட முண்டி தம்பியும் பேசுவாங்க. ஆமா, பெண்கள் அணி ஜெயிக்குதா ஆண்கள் அணி ஜெயிக்குதான்னு பாத்துருவோம். ப்ரோ, சூப்பர் கேள்வி. பேசிடுவீங்களா? அதெல்லாம் பேசிடுவோம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. என்ன பாட்டி இப்படி கேள்வி கேட்டுட்டீங்க? கண்டிப்பா சொல்றேன், ஆண்கள் அணிதான் பாட்டி. ஆண்கள் தான் பெண்கள் மேல அளவு கடிந்த பாசத்தை அள்ளி அள்ளி வச்சு வச்சு கடைசியா ஒரு நாள் என் அப்பாக்கு பிடிக்கல, என் அம்மாக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி நடு ரோட்ல அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருவாங்க. அவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு ஒரு அர்த்தமும் இல்லாம கேவலம் பணத்துக்காண்டி இல்ல அவங்களுடைய கேரக்டரை நம்பி விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல, அவன் கேரக்டர் சரியில்லைன்ட்டு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பணம் பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு விட்டுட்டு போறது பெண்கள் தான் பாட்டி. என்னுடைய ரியல் லைஃப்லயே நடந்த உண்மை. வெறும் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டான். சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சாரு, அது சி பாதிலே வந்து கரெக்ட் தான் சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிட்டாரு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும்லக்கா. நான் பேசுறேன் ப்ளீஸ்க்கா. ஐயோ வேண்டாம் சாரு, ப்ளீஸ்க்கா. சரி ஓகே, பார்த்து பேசு. அது எப்படி பணத்துக்காண்டி பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்களா? பணத்தை வாங்கிக்கிட்டு பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வேணா சொல்லுங்க, அது வேணா சரியா இருக்கும். ஆமா, லவ் பண்ணிட்டு காலம் காலமா சுத்திக்கிட்டு உன் காலை பிடிச்சிக்கிட்டு நாய் மாதிரி இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு நீ இல்லாம நான் இல்ல, நல்லா இருந்த பொண்ணுங்கள பேசி 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 ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவளுங்கள ஏமாத்துறது, இது எல்லாமே உங்களுடைய ஆம்பளனத்துடைய குணம். எங்களுடைய குணம் இல்ல. அது எப்படி சார்? நீங்களா வருவீங்க, நீங்களா பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க, கடைசியில நீங்களாவே போவீங்க, அப்படிதானே? நீ இன்னொருத்தவங்க கூட போகும்போது நான் ஒன்னும் உன் கூட இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. என்னடா சொன்ன? பொறுக்கி வார்த்தைய பார்த்து பேசு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல ராக்கி.